மீனத்தை சாதாரணமாக நீங்க நினைச்சு மீனராசி நேயர்களை அணுகினீங்க அப்படின்னா முதல்ல அவங்க ரொம்ப அப்பாவியாகவும் சாதாரணமாகவும் தான் இருப்பாங்க. ஒரு சமயம் வரும்பொழுது அவங்க எடுக்கக்கூடிய ஒரு 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 பரிமாணம் என்பது உங்களால் தாங்கவே முடியாது. உங்களெல்லாம் மடிச்சு பேப்பர்ல பாக்கெட்ல வச்சுட்டு போயிடுவாங்க. மீனம் ஆசைகளுடைய உச்சக்கட்ட ராசி. எந்த ஒரு ஆசையும் திருப்தி அளிக்காத ராசி. நீங்க போர்ஷே கார் வாங்கணும், போர்ஷே வாங்கி கொடுத்தீங்கனாலும் ஒரு வாரம் தான் நல்லா சந்தோஷமா இருப்பாங்க. அடுத்த வாரமே திருப்பி வேற ஒரு ஆசை வந்துடும், வேற ஒரு அதிருப்தி வரும். அது சுக்கிரன் உச்சம் பெறுவதால். அதே மாதிரி மீனம் ஒரு ஒரு சைடில் இப்படி இருக்காங்கன்னு சொன்னா, ஒரு சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னா எதுவுமே எனக்கு வேணாம், என் உடலே நிரந்தரம் இல்லை, இது வாடகைக்குரியது அப்படின்னு போற்றக்கூடிய மகான்கள் பிறந்ததும் இதே மீனராசியில். இப்ப மீனம் ஜென்ம சனி வரப்போறார் மார்ச் 6ஆம் தேதி. உடனே நான் இப்படி சொன்னா ஜென்ம சனி வரவர் உங்களுக்கு லைஃப் இதோட முடிஞ்சிருச்சு, உங்களை சனி பகவான் மிகப்பெரிய அளவுல தாக்க போறார், உங்களுக்கு லைஃபே காலி அப்படின்னு சொன்னா அது பொய். உடனே நான் இப்படி சொன்னா சனி வந்தா என்ன, அதனால இதனால இந்த கிரகம் அந்த கிரகம் உங்களுக்கு நல்லது நடக்கும். இப்ப பல வழி தடங்கள் யூடியூப்ல இதைத்தான் பேசிட்டு வராங்க. இருக்கிறது இல்லாததாகவும் இல்லாதது இருக்கிறதாகவும் பல அன்பர்கள் பேசி வருகின்ற இந்த நிலையில எது நடந்தாலும் ரெண்டுமே தப்பு. எக்ஸ்ட்ரீமா உங்களுக்கு சனி உங்களை காலி பண்ணிட்டு போறார், தாரமட்டம் ஆக்க போறார் அப்படிங்கிறதும் போய். நீங்க இல்ல அந்த கிரகம் உங்களுக்கு சூப்பரா இருக்கும், இப்படி ஆயிடுவீங்க அப்படி ஆயிடுவீங்கன்னு சொல்றதும் போய். உண்மையே என்ன அப்படின்னா சனி பகவானுடைய தாக்கம் என்பது இருக்கத்தான் இருக்கும். அதே சமயத்துல மார்ச் 6க்கு அப்புறம் சனி பகவானுடைய தாக்குதல் அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு 3 மாத காலங்கள், மார்ச் ஏப்ரல் மே விட்டுட்டீங்கன்னா ஜூன் 2 முதல் இந்த தாக்குதல் நீங்க வெளியே வரக்கூடிய சூழ்நிலையும் தன்னால ஏற்படும்.